இங்க பாருடா, நானா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்க விருந்து வைங்கன்னு சொல்லலையே. நீங்களா தானே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் எங்க அம்மாவை இப்படி பாத்துக்கிறோம் அப்படி பாத்துக்கிறோம்னு சொல்லி கெடா விருந்துலாம் போடுறீங்க. ஆனா எனக்கு அதுலலாம் சந்தோஷமானு கேட்டா சத்தியமா இல்ல. அப்ப உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் நாங்க அதை பண்றோம். காலம் பூராவும் ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் தான் என்னோட சந்தோஷம். ஆத்தா, என் உசுறு இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இங்க பாருடா, என் பிறந்த நாள் அன்னைக்கு ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும். அப்படி பண்றதா இருந்தா சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் சந்தோஷமா சம்மதிக்கிறேன். அப்படி இல்லையா, நான் எதுக்குமே சம்மதிக்க மாட்டேன். இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரை தவிர யாருக்குமே ரோஷம் இல்லைன்னு என்ன ஆனாலும் சரின்னு அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நல்லா சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி மட்டும் போட்டு வச்சிரு மீனா. பால் இல்ல. என்ன மீனா, பால் இல்லைன்னா நீ போய் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டுருக்கலாம்ல. உன்னால இதை கூட செய்ய முடியாதா? அந்த வீட்டுல எல்லாம் அம்மா ஒரு நாள் கூட இப்படி சொன்னது கிடையாது. மீனா, இந்த டைனிங் டேபிள் பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த டேபிளோட விலை என்னங்க? காசா முக்கியம், அழகா இருக்குல்ல, அதான் முக்கியம். அழகா இருக்குன்னு கடைக்காரன் என்ன உங்களுக்கு ஃப்ரீயாவா கொடுத்தான்? இந்த டேபிள் 42,000 ரூபாய் ஆச்சு. என்னது, 42,000 ரூபாவா? இவ்வளவு காஸ்ட்லியான டைனிங் டேபிள் நமக்கு தேவையா? இப்போ சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல, காய்கறி இல்ல, ஒரு காஃபி போடுறது கூட பால் இல்ல. ஆனா டைனிங் டேபிள் மட்டும் வாங்கி போட்டிருக்கீங்க. இந்த டேபிள் எப்படி வாங்குனீங்க? உண்மையை சொல்லுங்க. கடன் வாங்குனீங்களா? நான் ஏன் கடன் வாங்க போறேன்? ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினேன். அவ்வளவு பணம் ஏது உங்களுக்கு? மிஸ்டர் பாண்டியன் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாருல, அந்த பணத்துல இருந்து எடுத்து வாங்கிட்டேன். நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணத்தை. அதான் உங்களுக்கு நன்றி சொல்லான்னு வந்தேன். இனியாச்சும் திருந்தி உன் குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுக்காம நல்லபடியா வாழு. இனிமேல் என்கிட்ட அத்தைன்னு பேச வேலை வச்சுக்காத. நான் இப்ப திருந்திட்டேன் அத்தை, முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டேன். அத்தை, அந்த கூடையை கொடுங்க கொடுங்க, நான் வீடு வரைக்கும் எடுத்துட்டு வரேன். டேய், என்னடா பண்ற? இல்ல, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. டேய் சரவணா, எங்க அம்மாவே தொந்தரவு பண்றிய நீ. சரவணா, பிரச்சனை வேண்டாம், போயிடலாம் வா. அத்தை, நீங்களும் ராஜீவ் தான் மீனா போனதுல இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க. இந்நேரம் மீனாவும் தம்பியும் புது குவார்டர்ஸ்ல ஜாலியா இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா அவங்களும் நம்மள மிஸ் பண்ணதான் செய்வாங்க. அத்தை, நம்ம வேணா நீ குவார்டர்ஸ் போய் அக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு வரலாமா?